அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலும் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் ஒரு முக்கியமான 2 அப்டேட் போயிட்டுருக்கு. அது என்னன்றதை வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. தனுவாஸில் 3rd ரவுண்டு பிபிஎஸ்சி ஏஹெச் அண்ட் பிடெக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிபிஎஸ்சி ஏஹெச்சுக்கு. இதில் 3 டைப்பு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னென்ன அலாட்மெண்ட்டு: அகாடமிக்கு இன்டர்னல் கேம்பஸ் சேஞ்சு, அதாவது இன்டர்னல் ரீஅலாட்மெண்ட்டுங்கிறது, அடுத்து அகாடமிக்கில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு, அடுத்து வொக்கேஷ்னல். இந்த மாதிரி 3 பேருக்கு 3 ஸ்ட்ரீமுக்கும் ரீஅலாட்மெண்ட்டு அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? எப்படி பண்ணலாம் அப்படின்றத அலாட்மெண்ட் ரீஅலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. கீழே போய்ட்டு என்டர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரி, இது அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு எங்கே போகணும்? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. எப்போ? 29/8/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ளார தனுவாஸ் மாதவரம் மில் காலனி, சென்னை மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ஸு. அங்கே போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஓகே, அடுத்து ஃபீஸ் கட்டிட்டீங்க, அட்மிஷன் ஃபீஸ்லாம் கட்டிட்டீங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த அட்மிஷன் லெட்டரை நீங்கள் மெயின்டைன் வச்சுக்கணும். அந்த அட்மிஷன் லெட்டரை வச்சுக்கிட்டு எப்போ காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்போ போய் பார்க்கலாம் இருக்குது. அடுத்த கேட்டகரி என்னென்னா 3rd ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் பிடெக் கோர்ஸுக்கு. பிடெக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அலாட்மெண்ட் இல்லை, சாய்ஸ் ஃபில்லிங் லாகின் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருக்கு. இதில் மெயினாக அந்த கேம்பஸ் சேஞ்சு, கோர்ஸ் சேஞ்ச் அப்படின்ட்டு வரும். கேம்பஸ் சேஞ்சு கிடையாது, கோர்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். கோர்ஸுன்றது மொத்தம் 3 கோர்சஸ் இருக்குது. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி அண்ட் போல்ட்ரி டெக்னாலஜி. 3ல் ஏதாவது மாற்றிக்கலாம் அப்படின்னா இந்த சாய்ஸை ஃபில் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுறதுன்னா சேம் ப்ரொசீஜர் தான். மொபைல் நம்பர், அது இமெயில் ஐடி டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸை லாக் பண்ணிவிடுங்க. அதுக்கு லாஸ்ட் டேட்டு 25/8 காலையில் 10 மணி டைமுக்குள்ளே முடிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பிடெக் அடெண்டம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை செலெக்ஷன் லிஸ்ட்டு இதெல்லாம் ஏற்கனவே உள்ளது, அது இன்ஃபர்மேஷன் தான். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா பிபிஎஸ்சி அலாட்மெண்ட்டை ரிலீஸ் ஆகிடுச்சு. 3rd ரவுண்டு கம்ப்ளீட்டாக முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. 29/8 பண்ணணும்னு சொல்லிட்டு. பிடெக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் இப்போ ஓப்பனில் இருக்குது. அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 25/8 லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்கு. இந்த 2 விஷயம் ப்ளஸ் இந்த பிடெக் அடெண்டம்னு சொல்லியிருக்கு. அது என்னன்றதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நிறைய பேர் இந்த ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இது ஒரு புது தகவல் தான். இது ஒரு முக்கியமான தகவல் தான். பிடெக்கில் கோர்ஸு நம்பர் ஆஃப் சீட்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண தகவல் போயிட்டுருக்கு. இது ஒரு முக்கியமான தகவல். ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். இது ஒரு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். தேங்க்யூ.